அபி வா 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 வா. என்ன வாங்க தோல்ஸ். அபி உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன மதிப்பிற்குரிய தோல்ஸ் ஸ்ரீ ஜெயமங்கிற ஜோதியில மறுபடியும் ஐக்கியமாயாச்சு. அப்படியா? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நீங்க இல்லாம ஆபீஸ்ல ரொம்ப போர் அடிச்சது. இப்ப நீங்க வந்துட்டீங்க. இனிமே பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். இருக்கும்டி, இருக்கும். என்ன வேலையில இருந்து தூக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? டேய், நீ உடனே எதுவும் தெரியாத அப்பாவை மாதிரி கேள்வி கேட்காத. உங்களை பத்தி எனக்கு தெரியும். எல்லாம் மாஃபியா கேங், மனசு ஃபுல்லா விஷத்தை வச்சுக்கிட்டு. டேய், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். டே, அதோ இங்க இருக்காளே அருமை பொண்டாட்டு, என் ஆபீஸுக்கு வந்து என் எம்டிய பார்த்து என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லியிருக்கா. அந்த இடியட் என்னடானா, இவ சொன்னது எல்லாத்தையும் நம்பி என்ன வேலையில இருந்து தூக்கிட்டான். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்க கொஞ்சி பேசினா மயங்கிடுறானுங்க. இது பாருங்க, அனாவசியமா எந்த பழியும் என் மேல போடாதீங்க. ஏய், நீ ஆபீஸ்ல வந்து எம்டி கிட்ட பேசல, என்ன பத்தி தாறுமாறா சொல்லல, பழிய சுமத்தல சொல்ல. இது பாருங்க, நமக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், அது பர்சனல். அதுக்காக இந்த மாதிரி சீப்பா நடந்துக்கிற ஆள் நான் இல்ல. என்னால இந்த மாதிரி யோசிக்க கூட முடியல. நான் ஆபீஷியலா தான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன், ஆபீஷியலா தான் உங்க எம்டியை பார்த்து பேசினேன். அவரு உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? டிராமா போடாதடி. உன் டிராமாவை நான் பல தடவை பார்த்துட்டேன். பாஸ்கர், ஏன் சத்தம் போடுறீங்க? புரியாம பேசுறீங்களே இப்படி. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை வேலையை விட்டு தூக்க சொல்லுவாங்களா? அதுலயும் அபி, அவ போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா? ஆமா, பெரிய அபி. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை இருந்தப்போ கூட உங்களுக்கு உங்க கம்பெனியில நல்ல பேர் வரணும்ன்றதுக்காக அபி எங்க பாஸ் கிட்ட பேசி எங்க கம்பெனி ஆடிட்டிங் உங்க கம்பெனிக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு போய் இப்படி சந்தேகப்படுறீங்க? அடேங்கப்பா, அது என் மேல இருக்கிற அக்கறையிலயோ பாசத்திலயோ செஞ்சது இல்ல. என்ன கவுக்கணுங்கிறதுக்காக போட்ட பிளான். உங்க கம்பெனி ஆடிட்டிங் ஆபீஸ்க்கு வந்தது எனக்கு பிரச்சனையே. இதை பாருங்க பாஸ்கர், உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க பாஸ்ட்ட நாங்க பேசுறோம். அவர் உங்க எம்டி கிட்ட பேசி உங்க வேலை திரும்ப கிடைக்க ஏற்பாடு பண்ணிடலாம். நீ பேசுவடா, பேசுவ. உன்னை சுத்தி பொட்டச்சிங்க இருக்காங்கல்ல, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீ மறுபடியும் வேலையில சேருவ. கட்டின புருஷனுக்கு ஆப் வச்சுட்டு உன்கிட்ட கை குலுக்குற அளவுக்கு பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் காட்டுல மழைதா. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், எனக்கு அட்வைஸ் பண்ணாத. Just shut up and mind your own business, okay? இது பாருங்க, ஏய், காசு இல்லாம வேலை இல்லாம இருந்தாலும் மானத்தோட இருப்பண்டி. எந்த பொட்டச்சி தேவனுக்கு தேவையில்ல. வாங்க அக்கா. அக்கா, அக்கா. வா சாரதா, வாங்க. உட்காரு, உட்காருப்பா. அக்கா, உட்காருப்பா. இதுதான் என் ஃப்ரெண்டு ஜானகி, அவன் பையன் ரமேஷ். கோயிலுக்கு போயிருந்தேன், தற்செயலா இவங்களை அங்க பார்த்தேன். பேசிக்கிட்டே வந்தோம், திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் நாங்க 3 பேரும் இங்க காலையில வந்தோம். காக்கா கத்துறப்பவே நினைச்சேன் யாரோ விருந்தாளிங்க வர போறாங்கன்னு. நீங்க இந்த ஊர் தானுங்களா? இல்லைங்க, சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் இங்கே யார்கிட்டயும் அதிகமாக பழகலை. உங்கள் அறிமுகம் கிடைச்சா அடிக்கடி வந்து போக சௌகரியமாக இருக்கும். கோவிலில் சாரதாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வீடு ரொம்ப அழகாக இருக்குங்க. சென்னையில் இப்படி ஒரு வீடா? பழைய காலத்து வீடுங்க. வீட்டில் வேற யாரும் இல்லையா? என் சின்ன பொண்ணுங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்காங்க. ஆனந்தி, ஆர்த்தி. வாங்க சித்தி. வாங்க சித்தி, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இதுதான் அக்காவோட 2வது பொண்ணு ஆனந்தி. இது கடைசி பொண்ணு ஆர்த்தி. மூத்தவ அபி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பையன், பேரு மனோகர். அப்படியா? சித்தி, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சும்மா இருக்கிறியா? தப்பா நினைச்சுக்காதீங்க, இவளுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. யாருன்னு தானம்மா கேட்டேன். சும்மா அதானே. ஆர்த்தி, என் பேரு ஜானகி, உங்க சித்தியோட ஃப்ரெண்டு. இவன் என் பையன் ரமேஷ். ஓ,
மிஸ்டர் ரமேஷ் என்ன பண்றாரு? இவன் ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். நீ என்னம்மா பண்ற? நான் ஒரு பிரைவேட் காலேஜ்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா இருக்கேன். பரவாயில்லையே, சுட சுட பேசுறியே. ஆமாமா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவ சில சமயம் இப்படிதான் பேசுவா. வேற ஒண்ணும் இல்ல, ஆனந்திக்கு என் மேல கொஞ்சம் பொறாம. அதனால அவ என்னை பத்தி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அப்படியா? சரி வேண்டாம், உன்னை பத்தி நீயே சொல்ல. சொல்லலாம், ஆனா எனக்கு தற்புகழ்ச்சி பிடிக்காது. சரி, அப்ப என்ன பத்தி சொல்லு. உள்ளத உள்ளபடி சொன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களே. பரவாயில்ல, சொல்லு. பர்சனாலிட்டி இப்ப கொஞ்சம் கம்மினாலும் சின்ன வயசுல ரொம்பவே அழகா இருந்திருப்பீங்க. இறக்க சுபாவம் ரொம்ப ஜாஸ்தி, கரெக்டா? சரிதான். ஆனா சென்டிமெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி. எதுக்கு எடுத்தாலும் முணுக்குன்னு அழுதுருவீங்க. உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்க மாட்டாரு. அவரு முசுடு பார்ட்டி, கரெக்டா? அடடா, ஓரளவுக்கு கரெக்ட் தான். எப்படிமா சொல்ற? அது சொல்ல மாட்டேன், சீக்ரெட். ஏய், அதான் கேக்குறாங்களே, என்ன பெரிய சீக்ரெட்? சொல்லு. அது தொழில் ரகசியம். சொல்லுடி, சொல்லு. நான் இப்ப சொன்னனே, இது எந்த பொம்பளைக்கு வேணா சொல்லலாம். எல்லாருக்கும் ஒத்து போகும், பொதுவான ஸ்டேட்மெண்ட். அடி பாவி, விவரமான பொண்ணுதான். அது சரி, என் பையனை பத்தி கொஞ்சம் சொல்ல. கொஞ்சம் ஸ்மார்ட், கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஓகேவா? இது இப்ப பார்த்து அடிச்சு விடுறீங்க. இன்னும் இருக்கு சார். நீங்க ஷாருக்கோட ஃபேன். கிரிக்கெட்ல சச்சினை ரொம்ப பிடிக்கும். பர்ஃப்யூம்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ் ரெகுலரா பண்றது கிடையாது. வாரத்துல 2 நாள் பீர் அடிப்பீங்க. அது கூட பரவாயில்ல, அதே நேரத்துல சிகரெட்டும் அடிப்பீங்க, கரெக்டா? எல்லாமே தப்பு. நோ சான்ஸ், தப்பாவே இருக்க முடியாது. ஹலோ, நான் தம் அடிக்க மாட்டேன், ஹிந்தி படம் பார்க்க மாட்டேன், கிரிக்கெட் பிடிக்காது, ஒன்லி ஃபுட்பால் தான் பார்ப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். நீங்க ஃபெயில். வெகுஜன நீரோட்டத்துல இருந்து ரொம்ப விலகி இருக்கீங்க. ஷேம் ஷேம். அதெல்லாம் இருக்கட்டும். வந்தவங்களுக்கு காஃபி குடுக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. சாரி சித்தி, இப்ப கொண்டு வரேன். உங்களுக்கு காஃபில எவ்வளவு சக்கரை போடணும்? எனக்கு ஆஃப் சுகர் போதும்மா. சரி, உங்களுக்கு? எனக்கு இனிப்பு பிடிக்கும், சக்கரை நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்க. ஓகே. சித்தி, ஆடா மனோகர். ஜானகி, நான் சொன்னேன்ல, அக்காவோட ஒரே பையன் பேரு மனோகர், படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். தெரு தெருவா வேலை தேடி பாக்குறான். தெருக்களோட எண்ணிக்கை தான் குறைஞ்சிட்டே வருது. ஏய், எல்லா ஏரியாலயும் ரொம்ப பாப்புலர். பேசாம அடுத்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கலாம். ஏய் ஆர்த்தி, என்னது? அவன் உன் அண்ணன். ஏய், அவனை ஏண்டி வம்பு கிழக்குற? சின்ன பொண்ணு தானம்மா, ஏதோ ஜாலியா பேசுறா. ஆர்த்தி, உள்ள போய் ஆனந்துக்கு ஹெல்ப் பண்ணு. தேவையே இல்ல, காஃபியே வந்தாச்சு. இது உங்க காஃபி. தேங்க்ஸ்மா. சித்தி, எடுத்துங்க. தேங்க்ஸ். ஒரு விஷயத்த நான் மறைக்காம சொல்லிடுறேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன சொல்றீங்க? நாங்க இங்க கேஷுவலா வந்த மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. புரியலையே. தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க என் பையனுக்கு உங்க பொண்ணை பார்க்கலான்னு தான் வந்தோம். என்ன சொல்றீங்க? சம்பிரதாயமா போய் பார்க்க வேண்டாம், எல்லாம் இயல்பா இருக்கட்டும்னு என் பையன் தான் சொன்னான். உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காஃபி கொடுக்கும்போது கூட யார் யாருக்கு எவ்வளவு சக்கரை வேணும்னு அக்கறை கேட்கிற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்க விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா. நான் என்னங்க சொல்ல போறேன்? சாரதா பார்த்து என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாலும் அது எனக்கு சம்மதம்தான். சாரதா சொல்லி வந்திருக்கீங்க, எனக்கு பூர்ண சம்மதங்க. நம்ம சம்மதம் மட்டும் போதாது, உங்க பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. கேட்கவே வேணாம். என்னோட கணிப்பு படி பார்த்தா அவளுக்கு ஓகே தான். மூஞ்சில பாருங்க, ஒரு தீ பந்தமே எரியுது. ஆர்த்தி, சும்மா. இங்க வாமா ஆனந்தி, நீதாம்மா என் மருமக. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க கிளம்புறோம்.
மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல நாள் பார்த்து மறுபடி பேசிக்கலாம். இதுக்கெல்லாம் சாரதா தாங்க காரணம். வரட்டுங்களா? சரிங்க. வாப்பா போல. வரேன்ப்பா. வரோம்மா. பாய். அக்கா இப்பதான் என் மனசுல இருந்த பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஜானகி ரமேஷ் ரொம்ப நல்லவங்க. நம்ம ஆனந்தி அவங்க வீட்ல ரொம்ப சௌக்கியமா இருப்பா. ரொம்ப சந்தோஷம் சாரதா. அப்ப நான் கிளம்பட்டுமா? வரேன்க்கா. வரேன் ஆனந்தி. வரேம்மா. மனோகர் போயிட்டு வரேன்டா. என்னம்மா அது? அனந்தியக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் ரூட் கிளியர். ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? ஆமா. என்ன சொன்ன? இல்ல இல்ல ஒரு ரூட் கிளியர்னு சொன்னேன். அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஏன் அக்கா நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போக போறேன்னு சொல்லு. ஏய் மனோகர், இனிமே நம்மளுக்கு ஜாலி தான். ஹாய் ஆர்த்தி. ஹாய் ராஜேஷ். வாட் a சர்ப்ரைஸ். புது வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் தான் எல்லா வண்டியுமே ஓட்டுவேனே. இன்னொன்னு தெரியுமா, எனக்கு ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கு. நீங்க எல்லா வண்டியும் ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். வண்டி புதுசா இருக்கேன்னு கேட்டேன். நம்மளால தான் பயங்கர வசதியான ஆளாச்சே. நினைச்சா ஒரு வண்டி வாங்குவாரு. என்ன சொல்றீங்க? டாடி, எங்க டாடி சொன்னேன். சரி நீ போய் வண்டியில இருப்போ. வா. ஏசி எப்படி ஜில்லுன்னு இருக்குல்ல? ஆமா. ஏசியை போட்டான்னு ஏன் கும்முன்னு இருக்கும். அப்படியே பாட்டை போட்டு வண்டியை கலப்பணும்னு ஏன் டிரைவிங் அலுப்பே தெரியாது. சோக்கா இருக்கும். பிரமாதங்க. இதே மாதிரி ஒரு வண்டியில நான் உங்க பக்கத்துல உட்காந்துருக்க, நீங்க டிரைவ் பண்ண, அப்படியே போய்கிட்டே இருக்கணும். நீ பக்கத்துல இருக்கும்போது நான் டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கணுமா? தலையெழுத்து போ. நான் என்ன உனக்கு டிரைவரா? ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு. இந்த காரை பத்தி, ஏசி பத்தி, மியூசிக் சிஸ்டம் பத்திலாம் நீங்க பேசுறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வண்டி வச்சிருக்கவர் மாதிரியே பேசல. புதுசா வண்டியை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பேசுறீங்க. பாத்தியா வாடுற பாத்தியா? நான் தினமும் கார்லயே புழங்குறவன். சரி நீ புதுசா கார்ல ஏறி உட்காந்துருக்க, உனக்கு எல்லாத்தையும் பத்தி விளக்கம் கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னைய டபாய்க்கிற பத்தியா? என்ன டபாய் கிரணா? பேச்ச பாரு, அப்படியே குப்பத்து வாசனை. அட என்ன ஆர்த்தி நீ வேற ஏதாவது பேச. கிண்டல் பண்ற வெள்ளம் வச்சுக்காத. அங்க பாரு ரோடு. ஆமா ரோடு. ரோட்ல ஒரு ஆட்டோ. ஆமா ரோட்ல ஒரு ஆட்டோ. ஆட்டோ ஸ்பீடு ஸ்லோ ஆகுது. ஆமா ஆகுது. ஆட்டோ ரோட்லயே நின்னுடுச்சு. நின்றுடுச்சு. அதுல ஒரு பெருசு. ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா பெருசு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஐயோ போச்சு. என்னாச்சு? பாஸ் இந்த காரோட ஓனர். ஐயோ உங்க அப்பாவா? ஆமா. ஏடா நான் கார் வாங்கினது எதுக்கு நினைச்சேன்? நீ உன் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு ஊர் சுத்துறதுக்கா? முதலாளி அது வந்து உன்னை பெட்ரோல் போட்டு வாடானா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட பாவி, என்னடா அது கூத்து? அது வந்து முதலாளி முதலாளி அந்த ஆட்டோல இருந்து இறங்குறது யாரு? ஏய் லூசு, உன்னை யார் ஆட்டோ விட்டு கீழே இறங்க சொன்னது? காத்தாட நிக்கலாம்னு இறங்கின. அது யாரு ஸ்டைலா நிக்கிறது? உங்க ஃப்ரெண்டா? உள்ள போடி. எங்க சார் பிடிச்சீங்க? டேய் ரொம்ப அக்கிரமண்டா அது. என் கார்ல யாரா உட்கார்ந்து இருக்கிறது? அது என் ஃப்ரெண்டு. டேய் பொய் சொல்லாதடா. மூஞ்சிய பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே. மூஞ்சியை பத்திலாம் எதுக்கு சார் பேச்சு? உங்க டேஸ்ட்டை விட என் டேஸ்ட் ரொம்ப வசதி. டேய் எல்லாம் நேரம்டா. சீக்கிரம் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு வீட்டுல கொண்டு போய் காரை விடு போ. நீங்க எங்க சார்? டேய் அதெல்லாம் நீ ஏன்டா கேக்குற? இத பாருடா, இந்த மேட்டர் உனக்கும் எனக்குள்ள மட்டும் இருக்கணும். இத போய் வீட்டுல உளறி தொலைச்சிடாதடா ப்ளீஸ். ஓகே சார். கை செலவுக்கு ஒரு 100 rupees வேணுமே. இந்தா எல்லாம் நேரம்டா. தேங்க்யூ சார்.
ரொம்ப திட்டினாரா? எப்படி சமாளிச்சீங்க? லேசா திட்டினாரு. நீ என் ஃப்ரெண்டு டிரைவிங் கத்து தர சொல்லி சொன்னேன், அதான் இந்த சைடு வந்தோன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்பா, ஆமா, அவர் ஏன் ஆட்டோல போறாரு? யார் இந்த லேடி? அது எங்க கம்பெனில வேலை செய்யற லேடி, உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. ஆமா, கம்பெனில வேற ஆளே இல்லையா? இவர் எதுக்கு போறாரு? அவருக்கு இழகுன மனசு, ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி, என்ன மாதிரி நினைச்சுக்கேன், அதான் அவரே கூட்டு போறாரு. ரொம்ப நல்ல மனசுமா அவருக்கு. செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் 100 ரூபா கொடுத்துட்டு போறாரு. சரி, நம்ம இப்ப என்ன பண்றோம் தெரியுமா? நேரா இதை எடுத்துட்டு போய் இந்த 100 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஏறு 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 ஏறு.